Hello students, 11th standard English public exams க்கு படிக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான PDF தான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த PDF நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 11th ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். 3 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க சண்டே ஈவினிங் வரையும் படிக்கிறதுக்கான பக்கா பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா அது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏத்த மாதிரி இங்கிலீஷ்க்கு மட்டும் ஸ்டடி பிளான் கொடுக்காம அந்த இங்கிலீஷை முடிக்க போக பேலன்ஸ் இருக்கிற நேரத்துல நம்ம என்ன சப்ஜெக்டை படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் இடையில எத்தனை நாள் லீவ் இருக்கு, எந்த சப்ஜெக்ட் லீவ் கம்மியா இருக்கு, ஸோ லீவ் கம்மியா இருக்க சப்ஜெக்ட்ல சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கணும், ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, அதை பார்க்கறது மட்டும் இல்லாம அதை ஃபாலோ பண்ணி படிக்க பாருங்க. கல்வி விஜி சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸே அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெசன்ஸ்லயும் ப்ரோஸா இருக்கட்டும், போயமா இருக்கட்டும், ஒவ்வொரு லெசன்ஸ்லயும் படிக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வேற எந்த வேணா படிங்க, ஆனா இந்த PDF நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை ப்ளீஸ் முதல்ல எல்லாத்தையும் நல்லா படிங்க. லெட்டர்ல இருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ எப்படி நோட்ஸ் கொடுத்து நீங்க எழுதணும் எல்லாமே 11th இங்கிலீஷ்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஒரு PDF கண்டிப்பா உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கிராமர்ல எப்படி 20 out of 20 வாங்கலாம், லாஸ்ட்ல வர அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஃபுல்லா அட்டன் பண்ணலாம், 5 மார்க்ஸ்ல எதை அட்டன் பண்ணா நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ண உடனே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சிறப்பா படிக்க போறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. யாரெல்லாம் சிறப்பா படிக்க போறீங்க, ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி இந்த PDF உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு, நம்ம சிறப்பா படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இங்கிலீஷ்ல சினானிம்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெசன் 1ல கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ சினானிம்ஸ் பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இந்த மூணுமே சினானிம்ஸ் கேட்கறாங்க இல்லையா? ஸோ லெசன் 1ல உங்களுக்கு 21 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சினானிம்ஸ். அதுக்கப்புறம் லெசன் 2ல 22ல இருந்து 35, லெசன் 3ல 36ல இருந்து தொடங்கி அதுக்கடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா 51 வரையும் லெசன் 4ல கொடுத்துருக்கு, லெசன் 5ல கொடுத்துருக்கு, அதுக்கடுத்து லெசன் 6. ஸோ சினானிம்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. டோட்டலாக 100 சினானிம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே உங்க கிளாசரியில இருந்து எடுத்த சினானிம்ஸும் பிளஸ் அடிஷ்னலாக இருக்கிற சினானிம்ஸும், எக்ஸாம்ஸ்க்கு கேட்ட சினானிம்ஸும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதை படிக்க மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் 1ல இருந்து லெசன் 6 வரையும் எல்லாமே உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது இல்லாம எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நான் ரீட் பண்ண மாட்டேன், வீடியோ லென்த்தியா போகும், நீங்க படிச்சுக்கோங்க. PDF ஓப்பன் பண்ண முடியாதவங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவா நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, சினானிம்ஸ் எடுத்தாச்சு. ஸ்கிரீன்ஷாட் பண்ண எடுத்துக்கோங்க பிள்ளைங்களா. அடுத்தது அப்ரிவியேஷன் பாருங்க. அப்ரிவியேஷன் இங்க கொடுத்துக்கிறது ஃபுல்லாவே படிங்க. சரிங்களா? அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க ஆன்டனிம்ஸ்க்கு இந்த பேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா? சினானிம்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு PDF டிரைவ் இல்லாம ஓப்பன் பண்ண தெரியல, எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கேட்குறீங்க. இப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நவுனும் வேர்பும் ஆட் ஆன மாதிரி. நவுன்னா என்ன, உங்களுக்கு பஸ்ன்றது நவுனு கூட வேர்ப் ஸ்டாப், ஏக், செட், மார்க் இதெல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகும் பொழுது நவுன் பிளஸ் வேர்ப் என்ன ஆகுது, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆகுது. அதே நவுன் கூட ஜெரண்ட் அப்படின்னாவே ING வர வேர்டு எல்லாமே ஜெரண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நவுன்னா கேட் கூட வாக்கிங், ஒயிட் வாஷிங், டைம் சர்விங், புக் பைண்டிங், டேட் ட்ரீமிங், மைண்ட் ரீடிங், ஹேண்ட் ரைட்டிங், பப்ளிக் ஸ்பீக்கிங். அதே ஜெரண்ட் கூட நவுன் வருது. ஜெரண்ட்னா என்னது, ING வந்த வேர்டு கூட உங்களுக்கு நவுன் வருது. நவுன்னா என்ன,
புக்கு, கிளவுடு, லிஸ்ட்டு, ரூமு, கேஸஸ், ரூமு, டேபிள், கார்டு, இது எல்லாமே பூல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெரண்ட். ஸோ நவுண்டு கூட நீங்க ஜெரண்ட் ஆட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், காம்பவுண்ட் வேர்டு வரும். அதே மாதிரி நவுன் கூட வெர்பும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நவுன் கூட ஜெரண்டும் ஆட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து நவுன் கூட நவுன் சன்லைட், ஹேண்ட்பேக், கிரிக்கெட் பால், என்ஜின் டிரைவர், பிக்சர் புக், டாக்ஸ் பிரேயர், டைம் டேபிள், பர்த்டே, ஸ்டோர் ரூம், பட்டர் மில், ஹெட் மாஸ்டர், டிராபேக், இது எல்லாமே உங்களுக்கு நவுன் பிளஸ் நவுனு அப்படியே காம்பவுண்ட் வேர்ட் ஆயிடும். அதே நவுன் கூட அட்ஜெக்டிவ் வருது அப்படின்னா, அட்ஜெக்டிவ் அப்படின்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இல்லை, கலர் சூப்பரா இருக்கு, காஃபி சூடா இருக்கு, இது கூலா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, இந்த மாதிரி வந்து டிஸ்கிரைப் பண்றது. சரிங்களா? இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ். ரெட் ஹாட், ஏஜ்லெஸ், ஸ்னோ ஒயிட், டெட் ஸ்லோவா இருக்கு, மில்க் ஒயிட்டா இருக்கு, கேர்ஃபுல், ஹார்ம்லெஸ், ஹோம் சிக், கேர்லெஸ், டைமண்ட், ஹார்ட், வேர்ல்டு ஃபேமஸ், இது எல்லாமே நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவா வரும். அதே ப்ரிபோசிஷனும் நவுனா வரும்போது இன்சைட், டவுன்ஃபால், ஆஃப்டர்நூன், ஆஃப்ஸ்ப்ரிங், இதெல்லாம் வரும். வெர்ப் பிளஸ் நவுன் வரும்போது பாத்ரூம் வரும், ரெஸ்ட் ரூம் வரும். சரிங்களா? நவுன் பிளஸ் வேர்ப் வரும்போது பஸ் ஸ்டாப், டூத் ஏக், ஃபர்ஸ்ட் ஒன் வருது. அதே வேர்ப் பிளஸ் நவுன் வரும்போது பாத்ரூம், ரெஸ்ட் ரூம், இதெல்லாம் வரும் காம்பவுண்ட் வேர்ட்ல. அதே அட்வர்ப் கூட வரும்போது வேர்ப் ஆட் ஆச்சுன்னா பேக் ட்ராப், ஓவர் த்ரோ, ஓவர் ஸ்டெப், அவுட் புட், இதெல்லாம் வரும். அட்ஜெக்டிவ் கூட நவுன் ஆட் ஆச்சுன்னா பிளாக் போர்ட், ப்ளூ பிரிண்ட், கிராண்ட் மதர், மில்க் கவ், சாஃப்ட்வேர். ப்ரிப்போசிஷன் கூட வேர்ப் ஆட் ஆகுதுன்னா அவுட்ஷைன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் வேர்ட்ஸ். இது முதல்ல அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்ரிவியேஷன், இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் பிடிஎஃப் கீழே ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப் எடுக்க முடியாதவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஜூம் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வந்து ஃபாரின் வேர்ட்ஸு. ஓகேங்களா? ஃபாரின் வேர்ட்ஸு. அதுக்கு அடுத்தது பிளெண்டட் வேர்ட்ஸு. விண்டோ வந்து காற்றுக்கு டம்முன்னு அடிக்குது, அதுதான் யாரோ வராங்களோன்னு திரும்பி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஃபாரின் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பிளெண்டட் வேர்ட்ஸ், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பப்ளிக்கில் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கிறது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதுக்கடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இதுவுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதையும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபாரின் வேர்ட்ஸு, பிளெண்டட் வேர்ட்ஸ், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே அதோட கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ், அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதோட கண்டினியூஷன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க பாருங்கள். அடுத்தடுத்து வேர்ல்டு டெஃபினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அதுட்டு பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அந்த 21 மார்க்ஸில் என்னெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிங்குலர் ப்ளூரல், எதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கிளிப்டு வேர்ட்ஸ், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதோட கிளிப்டு வேர்ட்ஸோட கண்டினியூஷன் இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் ப்ரசல் வேர்ப், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிலபிஃபிகேஷன். மோனோ சிலபிஃபிகேஷன்னா ஒரே வேர்டு தான், சிங்கிளாக தான் பிரிக்க முடியும். ஸோ ஸ்பிளிட் பண்ண முடியாது. அதாவது 2ஆ பிடிக்கும்போது அதை டை சிலபிக் சொல்லுவாங்க. 3னாக்கா ட்ரை சிலபிக் சொல்றீங்களா? மல்டிப்ளை அப்படின்னா மல்டிப்ளை, அதை 3ஆ பிரிக்கணும் சிலபிஃபிகேஷன். அதே டிவைட் அப்படின்னா டிவைடு, அவ்வளோதான். ரிவர்னா ரிவர், அக்ராஸ்னா அக்ராஸ், இதில் 2ஆ வரும் சிலபிஃபிகேஷன்ல. டை சிலபிக் வேர்டு. அதே மோனோ சிலபிக்னா போர்டு, கிரவுண்டு, ஸ்கூலு, இதெல்லாம் வந்து பிரிக்கவே முடியாது, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. சரிங்களா? அது டெட்ரானா 4 வரும். அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, ஓகே. பொலிட்டிக்கல், இதெல்லாம் வரும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பென்டா சிலபிக்னா 5 டைம்ஸ். எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி. பயாலஜிக்கல், பயோலாஜிக்கல். அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர். அவ்வளோதான். இங்கிலீஷை தங்கிலீஷாக மாற்றும் போது பிரிக்கிறது தான் உங்களுக்கு பென்டா சிலபிக். அடுத்து பாலிசிலபிக்னா உங்களுக்கு 6 டைம்ஸ் வரும். ஆட்டோபயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ வந்தால் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணோம்? ஹூஸ், whom, where, which, when, இந்த சென்டென்ஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேணுன்றவங்க பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அடுத்தது ப்ரிப்போசிஷன். வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு கவனிக்க முடியாமல் போயிடும். ப்ரிப்போசிஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது போயமில் உங்களுக்கு எல்லா போயமுக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
எது எது வந்து சிமிலி, எது மெட்டஃபர், எல்லாமே ரெப்பிட்டிஷன், இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது டோட்டலாக வந்து 6 போயம்க்கும் கொடுத்துருக்கு. அடுத்து போயமோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகே, போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கு. ஈஸியாக நோட் பண்ணிக்கோங்க. போயம் 1, போயம் 2, அதுக்கு அடுத்தது அதோட கண்டினியூஷன், போயம் 1ஓட போயம் 2ஓட கண்டினியூஷன். சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போயம் 3, அடுத்து போயம் 4. நான் ஸ்லோவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், வேணுன்றவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, காப்பி எடுத்துக்கோங்க. போயம் 5, அடுத்தது போயம் 6. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கண்டெக்ஸ்ட். ஒரு கண்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதில் இருந்து வந்து நம்மள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்களே, அதுக்கு நம்ம என்னெல்லாம் எழுதணும், என்ன போயம் எழுதணும், போயட் எழுதணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு கேட்டதே கொடுத்துருக்காங்க. 34லேருந்து 36 ப்ரோஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. 34, 35, 36 உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். போர்ட்ரேட் ஆஃப் லேடியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ நடந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷனில் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோஸ் 1ல போர்ட்ரேட் ஆஃப் லேடியில் டிஸ்கிரைப் த கிராண்ட் ஃபாதர் ஆஸ் சீன் இன் த போர்ட்ரேட், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் டிட் த ஆத்தர் ஸ்டடி இன் ஹிஸ் சைல்ட்ஹுட், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது why did the grandmother accompany the author to school, very important. What was the happiest time of day for grandmother, very very important. Describe the author's grandmother, very important. The grandmother was strong minded, justify, very important. Okay, அடுத்து 10th ஒன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 12th பார்த்துக்கோங்க. how did the grandmother spend the last few hours of life, very important. அடுத்து குயின் ஆஃப் பாக்ஸிங். இந்த செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 9 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 9ல் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாருங்க. மேரி காம், why did Mary Kom think that she should not return empty handed, இது பப்ளிக்ல அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். what was her first impression of America, very important, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா what did she consider her greatest achievement, why, இது எல்லாமே ஃபுல்லாக தான் படிக்கணும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் மற்றதை பாருங்க. அடுத்தது ஃபர்கெட்டிங், ப்ரோஸ் 3ல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் த ரைட்ஸ் ஃபர்கெட் மோஸ்ட் ஆஃபன், அது இம்பார்ட்டன்ட். ஹவு டு சைக்காலஜிஸ்ட் இன்டர்பிரட் ஃபர்கெட்ஃபுல்னஸ், அதை பார்த்துக்கோங்க. வாட் டஸ் லின் ஆக்சுவலி வண்டர் எட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஹூ ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம்லேண்ட், ஒய், அதை நல்லா படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வாட் கைண்ட் ஆஃப் ஆப்சன்ஸ், அது பார்த்துக்கோங்க, 14th ஒன் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டைட் கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3rd கொஸ்டினும் 4th கொஸ்டினும் 5th கொஸ்டின் மூணுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னும் படிச்சுக்கோங்க, வாட் இஸ் அ டைட் கார்னர், அந்த கொஸ்டின்ஸும் படிங்க. ஓகே, அதுக்கடுத்தது 9th ஒன், வாட் வாஸ் த bidders offered to the narrator, அதை நல்லா படிங்க. அடுத்து 8th ஒன், why did the narrator feel he could have welcomed a firing party, அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து கன்வெகேஷன் அட்ரஸ், இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1, 2, 3 அந்த மூணுமே நல்லா படிங்க. 7th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், 9th and 10th இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் 12th ஒன் இம்பார்ட்டன்ட். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ், 37லேருந்து 40th கொஸ்டின் வரும். 37, 38, 39, 40 இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் எ ஃப்ளாஸ்க். Take a pinch of washing powder, put in inside the flask. Take a mug of hot water and pour into the flask. Close it and shake well. Clean inner surface with a brush. Rinse well 3 or 4 times. Then allow it to dry. என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வந்து கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, பிஞ்ச் ஆஃப் வாஷிங் பவுடர் எடுத்து அந்த ஃப்ளாஸ்கில் போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை புட் இட் இன் த ஃபர்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் வாஷிங் பவுடர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்கில் அதை போடணும். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரை அந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்லா அந்த ஃப்ளாஸ்கை வந்து பக்காவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக பக்காவாக ஷேக் பண்ணணும். அதுக்கடுத்து இன்னர் சர்ஃபேஸ் வித் எ ப்ரஷ், உள்ளே என்ன பண்ணணும், ப்ரஷ் கொடுத்து அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து 3 or 4 டைம்ஸ் வந்து அந்த ஃப்ளாஸ்கை வந்து நம்ம ரின்ஸ்னா என்ன, நல்லா குலுக்கி கழுவணும், வாஷ் பண்ணணும். அதே தென் அலோ இட் டு ட்ரை, அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேக்கிங் ஆப்பிள் ஜூஸு, இன்ஸ்டாலிங் கம்ப்யூட்டர், இதெல்லாம் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் கேட்டிருக்காங்க. பர்த்டே பார்ட்டி இன் யுவர் ஹோம், அது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இங்கே வந்து டேட்டை மென்ஷன் பண்ணுங்க, கீழே யாருக்கு எழுதுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க, யார் எழுதுறது, எந்த இடத்துல நடக்குது,
வென்யூ வந்து எந்த இடம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து இமெயில் அதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரம் டு போடுங்க, சப்ஜெக்ட் போடுங்க. ரெஸ்பெக்டட் சார் கீழே வந்து யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாமே இமெயில் தான். அடுத்து ப்ரோவர்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 இருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டில் வாட்டர் ரன்ஸ் டீப், ஈவன் ஹோமர் நாட்ஸ், இது எல்லாமே படிங்க. இதில் இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்க வேண்டாம். ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரோஸ் அடுத்தது பேராகிராஃபில் வந்து உங்களுக்கு ப்ரோஸோட நேம் என்ன, ஆத்தர் நேம் என்ன, தீம் என்ன அப்படின்றத எழுதிடுங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 41 கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்கு. அடுத்து போயம் பேராகிராஃபில் 42 கேட்கக்கூடிய கொஷின்ஸும் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுலேயே வந்து உங்களுக்கு 3rd 4th எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். அடுத்து டைட் கார்னர், ப்ரோஸில் டைட் கார்னர் ஈவி லூகாஸ். ஸோ அதை பாருங்கள். மேக்காவிட்டி த மிஸ்டரி கேட், டிஎஸ் எலியட், அந்த இதை பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ஸ்டோரி பேராகிராஃப். சரிங்களா? ஸ்டோரி பேராகிராஃப் கேட்டாக்கா எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் மெயின் கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து நோட்ஸ் கொடுத்துடலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து லெட்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெட்டர் வந்து தயவு செஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் த ஹெட் ஆஃப் த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இன் ஏ ரீனவுண்ட் இன்ஸ்டிடியூஷன். யூ ஆர் இன்வைட்டட் டு preside over the inauguration of the English Literary Club in your alma mater. Respond to the letter you have received, either accepting the invitation or expressing your inability to attend the function. So அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரெக்வஸ்ட் பண்ணி எழுதுகிற ஒரு லெட்டர். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வஸ்டிங் டு ஹெல்ப் யூ அப்டெயின் டூப்ளிகேட் மார்க் ஷீட். டூப்ளிகேட் 12th மார்க் ஷீட் கேட்டு ஒரு லெட்டர் எழுதுது. ட்ராவலிங்கில் வந்து மார்க் ஷீட் மிஸ் ஆகிடுச்சு, லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர். ஓகேங்களா? அதுக்கு வந்து ரிப்ளை லெட்டரும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பாட் எரர், அதை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு பகுதி. நல்லா பார்த்துக்கோங்க. பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபுல்லாகவே நல்லா படிங்க. இந்த 2 நாளில் அழகாக பக்காவாக முடிங்க. ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்தது கொஞ்சம் இன்னொரு நோட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இதை பார்ட் 1 இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அடுத்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ட் 2 கொடுக்குறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ தொடர்ச்சி வர வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ போய் ரீச் ஆகும். எல்லாருக்கும் இந்த பிடிஎஃப் போய் சேரணும்னு ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, இந்த பிடிஎஃப் எத்தனை அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட இங்கிலீஷ் டார்கெட் என்ன மார்க் அதை சொல்லுங்கள். தேங்க்யூ.